பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு 80 பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம். 85 பேர் இருக்கோம். சர்ச்சு மூலியமாக பிரியாணி செய்கிறோம். எப்போவுமே நான் வீட்டில் வீடியோ போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி சர்ச்சுக்கு சமைக்கிறதுக்கு வந்திருக்கோம். அதனால் எல்லாம் சேர்ந்து சமைக்கிறோம். சில பேர்லாம் முகம் காட்ட மாட்டாங்க. நான் என் தம்பி தான் இருப்போம். பாருங்கள், 85 பேருக்கு 15 கிலோ அரிசி, 13 கிலோ கறி. பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டோம். தக்காளிலாம் நாங்கள் 4 தான் கட் பண்ணுவோம். புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. எப்போவுமே எல்லோரும் கேட்டாங்க லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதனால தான் இந்த வாட்டி சர்ச்சில் சமைக்கிற வீடியோவை போட்டிருக்கோம். மாதம் சமைப்பாங்க, அப்போது நாங்கள் போவோம். அதனால் அந்த டைமில் நாங்கள் வீடியோ எடுப்போம். இந்த வாட்டி எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால தான் வீடியோ எடுக்கிறோம். பாருங்கள், எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதில் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் மிளகாத்தூள் தான். பாருங்கள், வெறும் கார மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். வெறும் மிளகாத்தூள். தம்பி பாருங்க, நாங்கள் பிரியாணி செய்கிறோம். பாருங்க, கறி கழுவியாச்சு. கொஞ்சம் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவியாச்சு. ரெண்டு பாக்கெட் தயிர், தேவையான உப்பு, மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சிட்டோம். எந்த மசாலா கிடையாதுங்க, அப்படியே நார்மலாக தான் செய்கிறோம். ஒரு பிரியாணி பவுடரோ இல்லை எந்த மசாலாவும் போடாமல் நாங்களே அப்படியே ரெடிமேடாக பண்ணுறது. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்படி சமைக்கிறோன்னு. நாங்கள் மட்டும் சமைக்கலைங்க, இதில் ஒரு 10 பேர் உழைப்பு இருக்கும். இது சர்ச்சுக்குன்றதுனால நல்லா வதங்கிச்சிங்க. சிக்கன் போட்டு கொஞ்சம் புதினா போட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கெட்டில் 2 பக்கெட்டு அரிசி போட்டோம். அதேமாரி 2 பக்கெட் தண்ணி. ஒரு பக்கெட்டுக்கு 1 பக்கெட்டு தண்ணி. 1 பக்கெட்டு அரிசின்னா 1 பக்கெட் தண்ணி, அவ்வளோதான். கரெக்டான இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொச்சிடுச்சு. சுற்றி பாருங்கள், எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துருக்குன்னு. அரிசி போட்டால் தம்மு வந்து நாங்கள் கட்டும் போது காமிக்க முடியல. எங்கள் வீடியோ எடுக்கிறவர் எங்கேயோ போயிட்டார். அதனால் இன்னொரு டைம் தம்மு போடும் போது உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ ரெடி ஆனோடனே காமிச்சிருவாங்க. இன்னொரு நாள் காட்டுறேங்க தம் போடும் போது. அதை பாருங்கள், தம் போட்டாச்சு. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குங்களா? பாருங்கள், எப்படி உதிரியாக வந்திருக்கு. வாங்க பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள், சர்ச்சுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக அது பாத்திரத்தில் மாற்றுறோம். போதும்மா.
ம் சூப்பர், ஃபண்டாஸ்டிக். வாங்க சாப்பிடலாம். அது கறி பார்ப்போம். பூ மாதிரி வந்திருக்கு.